எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம மட்டா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நிஷ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் வந்து ட்ரெடிஷ்னல் நிஷ் டிசைன் போட்டால் நிறைய டிசைன்ஸ் வருது. ஸோ அதை பார்த்து உங்கள் பென்டன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம 2 லேயர் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் லேயர் ஒன்றும் அதுக்கு மேலே ஒரு லேயரும் பண்ண போகிறோம். ஸோ பேஸ் லேயருக்கு வந்து அந்த அவுட்டர் ஷேப்பை நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்டர் ஷேப் மட்டும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. இன்னரில் வந்து ஜஸ்ட் அந்த மார்க் மட்டும் பண்ணால் போதும் இருக்கிற டிசைன்ஸை. ஏன்னா அது வந்து நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணும் போது அந்த டிசைன்ஸ் தெரியணும் கரெக்டாக எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது. ஸோ இப்போ செகண்ட் லேயரில் அதே மாதிரி அவுட்டர் ஷேப்போ இன்னர் ஷேப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 2 ஷேப்பும் மார்க் பண்ணிட்டு டீட்டெயிலிங்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த இன்னர் ஷேப் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ செகண்ட் லேயருக்கு இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கணும். ஸோ உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் செகண்ட் லேயர். ஸோ இதை நான் அவுட்டர் ஷேப்பும் கட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வந்து அந்த இன்னர் ஷேப்பையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங்கெல்லாம் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அதாவது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் லேயருக்கு அந்த இன்னர் ஷேப் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்கோரிங் பண்ணிவிட்டு ஸ்லிப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ் லேயர் மேலே இந்த ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த அவுட்டர் ஷேப்லாம் வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்மூத்தன் பண்ணி அதை ஈவன் பண்ணிடுங்க. ஏன்னா அவுட்டர் ஷேப் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம உள்ள டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கோரிங் பண்ணி ஸ்லிப் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் பண்ணிடுங்க. ஸோ கீழே இதே மாதிரி ஒரு டிசைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸ்டெப் மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஸ்டாச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் இருக்கலாம், இல்லைனா அதாவது அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸாக இருக்கலாம், இல்லை காடாக இருக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கிருஷ்ணா அப்புறம் கிருஷ்ணா ராதையும் வச்சுருக்கேன். ஆல்ரெடி சின்ன மோல்டு எங்கிட்ட இருந்தது. ஸோ அதை பண்ணிவிட்டு அடியில் நைக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி அந்த நைக்ரோம் ஒயர் வச்சு தான் இந்த போர்ஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கிருஷ்ணா இமேஜ் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன டீட்டெயில் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ மேலே ஹேங்கிங்க்கு நைக்ரோம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் நமக்கு எப்படி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம டீட்டெயிலிங் ஒர்க்ஸு டிசைன்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் இதில் ஃபினிஷிங் கொண்டு வரது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்டாக அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் ஃபைனலுங்க. ஸோ பெண்டன்ட்டோட டிசைன் இதான் நம்ம டிசைன் பண்ணி ஃபைனலாக முடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து தோடுங்க. ஸோ தோடு வந்து நம்ம டிசைன் தான், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபயர் பண்ணி கலர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கலரிங் அசம்பிளிங்லாம் நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு அழகான டிசைன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.